ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோருக்கும் இயேசுப்பாவுடைய உயிர்த்தெழுந்த நன்னாள் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஆமென். வாசிப்போமா? நம்ம வாசித்த பகுதி லூக்கா 24வது அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 24வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அடுத்து ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவர்கள் ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரமப்பா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்மே. தேங்க்யூப்பா, நன்றி சுவாமி. நீங்க எங்களோடு கூட பேசுங்க. உயிர்த்தெழுந்த ரகசியம், உயிர்த்தெழுந்ததுக்கான காரணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தெரிவிங்கப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம்னாலும் சரி, நல்லா கவனிங்க. ஆவி சாவுக்கு ஏதுவானது தான், மாம்சம் சாவுக்கு ஏதுவானது, சரீரம் சாவுக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாம்சமும் ஆவியும் ஒண்ணுக்கொண்ணு போராடும். இந்த நேரத்துல திடீர்னு மாம்சத்தின் கிரியைகள் ஜெயிக்க ஆரம்பிச்சிடும், ஆவிக்குரிய கிரியைகள் தோற்று போகும். ஹல்லேலூயா, ஆமென். ஆத்மாவுக்கு விரோதமா சில காரியங்கள் போராட்டம் நடக்கும். இந்த போராட்டத்துல ஆத்மா சோர்ந்து போகும், பலனற்று போகும். ஹல்லேலூயா, ஆமென். உணர்வில்லாத தன்மை உண்டாயிரும். நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற 3 விதமான சரீரம் நமக்கு உண்டு. ஒன்னு ஆவிக்குரிய சரீரம், 2வது ஆத்மா, 3வது மாம்ச சரீரம். ஹல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய சரீரம் உள்ள இருக்கிற ஜீவன், இது இயேசுவுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா ஒரு உணர்வு உள்ளது. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அந்த உணர்வை கொடுப்பது ஆத்மா. ஹல்லேலூயா. இந்த மாம்ச சரீரம் எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இயேசுப்பா மரித்தோரிலிருந்து 3 நாள் கழிச்சு அப்பா உயிரோட எழுந்துட்டார். ஹல்லேலூயா, ஆமென். சரி, அப்பா உயிர் தெழுந்துட்டாங்க. உயிர் தெழுந்ததும் பார்த்தீங்கன்னா
நிறைய பேருக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. அதில் மரியாளுக்கு கொடுத்த தரிசனம் வாசிப்போமா? யோவான் 20வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 20வது அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவளை கண்டு, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? நல்லா கவனிங்க, 2 கேள்வியை அப்பா கேட்கிறாரு. அப்பா பக்கத்துல நிக்கிறாரு. வேறு ஏசப்பான்றது தெரியாம போச்சு. இவள் அழுது கொண்டே இருக்கிறா. மரியாளுடைய அழுகை தாங்க முடியாத அழுகை. நல்லா கவனிங்க, அழுகை என்பது சாதாரணம் அல்ல. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வரும். இந்த அழுகையின் போது நம்ம என்ன செய்யறோங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. அப்பா கேட்ட முதலாவது வார்த்தை, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசித்தோமானா, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3வது 4வது வசனம். தாவீதும் அவனுடைய மனுஷரும் வந்தபோது அக்கினியால் சுட்டப்பட்டு கிடக்கிறதையும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். நல்ல கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை எல்லாமே சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்ட உடனே, தான் இருந்த நகரம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட உடனே, அதை பார்த்த உடனே பொறுத்துக்க முடியல. அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் தாவீது அழுதார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய கண்ணீர் காணப்படும். இந்த கண்ணீரை எங்க சிந்துறோம் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க, நம்மளா அழுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்க தாவீது அழுதார். தாவீது அந்த சூழ்நிலையை பார்க்கிறார். எல்லாமே சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு அத்தனையும் கொண்டு போயிட்டாங்க. வந்த உடனே பார்த்தா எல்லாம் அக்கினியினால சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு. தாவீது அதை பார்த்த உடனே மனசு ரொம்ப வேதனை. அழுகிறார். அழுவதற்கு பலன் இல்லாமற் போக மட்டும் அழுகிறார். அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க, இதை போலத்தான் அன்னாள் மன கிளேசத்தோடு அழுதாள் என்று வேதத்துல பார்க்கிறோம். நம்ம அழுகிறது காரியம் அல்ல. எல்லாருக்கும் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அழுகை வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒரு இழப்புகள் மத்தியில ஒரு அழுகை வரும். ஒரு மன கிளேசத்தின் நிமித்தம் அழுகை வரும். ஒரு நெருக்கத்தின் நிமித்தம் ஒரு அழுகை வரும். ஒரு இழப்புகள் மத்தியில ஒரு அழுகை வரும். அல்லேலூயா, ஆமென். அழுவது பெரிய காரியம் அல்ல. அழுவது எங்க அழுகிறோம் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா, ஆமென். இந்த தாவீது செய்த காரியங்களை பார்த்தோமானா 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் சொல்லிட்டாங்க. தாவீது, நல்லா கவனிங்க, இதுதாங்க பாயிண்ட். எங்க அழுகிறோம் என்பதுதான் முக்கியம். தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கண்ணீருக்கு ஒரு முடிவு வேணும்னா, நம்முடைய அழுகை களிப்பாக மாறணும்னா, நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறணும்னா, நம்ம அழ வேண்டிய ஒரே இடம் ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா. ஒரு பாவியாகிய ஸ்திரீ அழுதா. எங்க போய் அழுதா தெரியுமா? இயேசுவின் பாதத்துல
தன் கண்ணீரினால் நனைத்து, பரிமள தைலத்தினால் நனைத்து, தன் தலைமயிரினால் துடைத்தார். அல்லேலூயா, ஆமென். இயேசப்பா அவளுடைய கண்ணீரை பார்த்தார், அவருடைய பாவங்களை மன்னித்தார், மறுபடியும் அவளுக்கு புது வாழ்வை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசப்பா நம்முடைய அழுகையின் கண்ணீர்களை பார்க்கிறார். ஆமென். நீங்க யாருக்கெல்லாம் அழுகிறீங்களோ, உங்க பிள்ளைகளை நினைச்சு அழுகலாம், உங்க எல்லாத்தையும் எதை நினைச்சு அழுகிறீங்களோ அந்த அழுகையின் கண்ணீரை காண்கிற தெய்வம். அல்லேலூயா, ஆமென். ஆகாரின் கண்ணீரை கண்ட தெய்வம் இன்னைக்கு நம்முடைய கண்ணீரையும் காண்கிறவர். அல்லேலூயா. அவர் எங்கேயும் இல்லைங்க, நம்ம அருகில் தாங்க நிற்கிறாரு. அல்லேலூயா, நம்ம பக்கத்துல தான் நிற்கிறாரு. இதைத்தான் நம்ம உணராம இருக்கிறோம், இதைத்தான் நம்ம உணராம இருக்கிறோம். தாவீதுக்கு அழுக வந்துச்சு, நெருக்க வந்த உடனே மன கிளேசமாச்சு. உடனே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஆமென். அன்னாளுக்கு அதே மாதிரிதான் மன கிளேசம். பிள்ளை இல்ல, அவ ஒரு மலடின்னு சொல்லி அன்னாளை குறித்து ஏளனம் பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. பார்த்தா நம்ம இங்க அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. போவோம், நேர தேவாலயத்துக்கு நேராய் போனா ஆலயத்துக்குள்ள அப்படியே மண்டியிட்டு அழுதாள். அல்லேலூயா, ஆமென். அடுத்து அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைங்களுடைய கண்ணீர் எங்க சிந்துறங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க பிள்ளைகளுக்காக அழுகிறீங்களா? எங்க சிந்துறீங்க? மற்றவங்கிட்ட சொல்லி வேதனைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். எல்லாம் கவனிங்க, நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம். ஆமென். இரண்டாவது அப்பாக சொன்ன, யாரை தேடுகிறாய்? அல்லேலூயா. நம்ம யாரை தேடுகிறோம்? வாசிப்போமா? செப்பனியா 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசித்தோமானா? செப்பனியா 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. விரும்பப்படாத ஜாதியே, பறந்து போகும் முன்னும் உக்கிர கோபம் இறங்க முன்னும் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க. அப்பாவுக்கு 3 குணங்கள் உண்டு. அவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான். இன்னொரு பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா, ஆமென். பட்சிக்கிற அக்கினி. இன்னொரு பக்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தணுமோ அவ்வளவு தூரம் தாழ்மையின் சொரூபமாய் நமக்காக சிலுவையிலே பலியானவர். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்கு வேதம் கூறுகிறது, எப்பா கர்த்தரை தேடுங்கள்பா, நீதியை தேடுங்கப்பா, அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கோபம், அப்பாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவர் பட்சிக்கிற அக்கினியா மாறிடுவார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு நாளும் அப்பாவுடைய இருதயத்தை கோபப்படுத்தும் மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும் மாதிரி நடக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஒரு நாளும் கோபப்படுத்துற காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. அவர் ஒரு நாளும் சவுலை பார்த்து, சாமுவேலை பார்த்து
அப்பா சொன்ன மாதிரி, அப்பா சவுல ராஜாவாக்குனது எனக்கு மன கஷ்டமா இருக்குப்பா, அந்த மாதிரி வார்த்தை நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் கோபம் வரக்கூடாது. அப்பாவுடைய கோபம் பற்றி எறிந்ததுனாலதான் சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் கவிழ்த்து போட்டார். இன்னைக்கு அக்கினி சாம்பலா கிடக்கு. அது ஒரு சபிக்கப்பட்ட பூமியாய் மாறிடுச்சு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போனோம்னா அந்த இடத்தை பார்க்கலாம். இன்னைக்கு அந்த சாம்பலாக்கப்பட்ட பூமியை நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பாவுடைய வருகை சீக்கிரமா இருக்குங்க. அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவோம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அப்பாவுடைய இருதயத்தை நம்ம வேதனைப்படுத்த கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்பா, உம்மை வேதனைப்படுத்தும் காரியங்கள் என்னிடத்துல இருக்குமானா தயவா மன்னிங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை அறிக்கையிடுவோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம், குற்றங்களை அறிக்கையிடுவோம். அல்லேலூயா. ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக அப்பா கேட்கிறார். யோவான் 21வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 21வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்பாவுக்கு தெரியாதா? பிள்ளைங்க ஒண்ணுமே மீன் பிடிக்க போய் ஒண்ணுமே கொண்டு வரலங்கிறது அப்பாவுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்துதான் அப்பா கேட்கிறாரு, அப்பா என்னப்பா உங்க ஜீவனத்துக்கு ஏதாவது இருக்காப்பா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்காப்பா? நல்லா கவனிங்க. 5 அப்பங்களை 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென். அப்பாவுக்கு தெரியுங்க. அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. பிள்ளைங்க போயிருக்காங்க, ராம் முழுவதும் பிரயாசப்படுறாங்க, ஒண்ணுமே கிடைக்கலங்கிறது அப்பாவுக்கு தெரியும். அதை அறிந்துதான் அப்பா கேட்கிறாரு, பிள்ளைகளே என்னப்பா புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா? அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை வாசிப்போமா தொடர்ந்து. அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இதுல மீன் பிடிக்க போன பேதுருவை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? பேதுருவுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. இவர் படகுல போகும்போது அந்த கடல் தண்ணியவே எடுத்து மோந்து பார்ப்பாராம். தண்ணியை மோந்து பார்த்துட்டு சொல்லுவாராம், இந்த இடத்துல இந்த மீன் கிடைக்கும். அவ்வளவு தூரம் ஞானம் உள்ளவர் அந்த பேதுரு. அல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்தில் இந்த சைடு போட்டா மீன் கிடைக்கும் அவருக்கு தெரியும். சகல ஞானமும் நிறைந்தவர் மீன் பிடிப்பதில். அல்லேலூயா, ஆமென். அப்பா சொல்லுகிறாரு, அப்பா வலதுபுறமா வலையை போடுப்பா. சொன்ன உடனே அடுத்து நடந்த காரியம், அப்படி அவர்கள் போய் திரளான மீன்களாகப்பட்டதினால் இழுக்க மாட்டாதிருங்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. நம்முடைய குறைவுகள் அப்பாவுக்கு தெரியும், நம்முடைய தேவைகள் அப்பாவுக்கு தெரியும், நம்ம என்னென்ன பிரயாசம்லாம் படுறோங்கிறது அப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அப்பாவுக்கு நல்லா தெரியும். தேவை அறிஞ்சுதான் நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறார் அப்பா. அந்த தேவைக்கு நம்ம எங்க போறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். முதலாவது நம்ம எங்க கண்ணீர் சிந்துறோங்கிறது முக்கியம். இரண்டாவது நம்முடைய தேவைகளின் மத்தியில எங்க போய் நிக்கிறோம்ன்றதா ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஆமென். இங்க தேவ பிள்ளைங்க அப்பாவுடைய வார்த்தையின்படியே போய் போடுறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். திரளான மீன்கள் அவர்களுக்கு அகப்பட்டது, அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்முடைய தேவைகளை அறிந்த தெய்வம் நம்ம பக்கத்திலே நிற்கிறாரு.
இதுவரைக்கும் நம்ம வெளியில போய் நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு தேவை வந்த உடனே ஒரு கடன்காரன்ட்ட போய் இன்னும் கடனை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி நம்ம அதுக்கான தேவைகளை சந்திக்க ஆரம்பிச்சோம். ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன், அது வட்டி அடைக்க ஒரு கடன். இதெல்லாம் நானும் அனுபவப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைங்க நம்ம மனம் திரும்புவோம். வேத வசனம் கூறுகிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏன் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறல? ஏன் நிறைவேறல? நம்மிடத்துல என்ன குற்றம் இருக்கு? எதுக்கெடுத்தாலும் போய் அடுத்தவங்களை நம்பி இருக்கிறோமே. ஹல்லேலூயா. ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை ஏன் நம்முடைய வாழ்க்கையில இல்ல? இன்னைக்கு தேவ பிள்ளைங்களுக்கு அதை உணர்த்தினார் அப்பா. ஒரு உயிர் தெழுந்த பின்பு அப்பா உணர்த்தின காரியம் அதுதான். குறைவுகள் மத்தியில நான் உன் கூட இருக்கேன்ப்பா, தேவைகளை என்னிடத்துல சொல்லு, தேவைகளை என்னிடத்துல சொல்லு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன், என் வார்த்தையின்படியே நீ செய்யு. ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிச்சோம். அதுக்கு லோன் எல்லாம் வாங்கியிருந்தோம். மாறி 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 அந்த தொழிலும் ஓடிக்கிட்டு இருந்த தொழில் திடீர்னு நின்றுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. லோன் எல்லாம் வாங்கி சுத்தி இருக்கிறதெல்லாம் வாங்கி எல்லாரும் நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வட்டி மேல வட்டி ஏறிடுச்சு. எல்லாரும் நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமாற்றங்கள் ஒரு பக்கம், வேதனைகள் ஒரு பக்கம், நெருக்கம் ஒரு பக்கம், மனக்லேசம் ஒரு பக்கம். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. நீங்க மாட்டுத்தாவணி போகும்போது ஊடால பார்த்தீங்கன்னா வெறும் சாம்பலா கொட்டி கிடக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த குப்பையை போய் அள்ளும்படி அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தார். அந்த குப்பையை அள்ளிட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதுல ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி இங்கிருந்து எங்க போச்சு தெரியுமா? டெல்லி, காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்பாவுடைய செயல்கள் யாராலையும் அறிய முடியாது. வேதம் கூறுகிறது, அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்ம தேவைகளின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில நம்ம எங்க போய் நிக்கிறோம்? யாரோட வார்த்தையை கேட்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க சொல்றாங்கன்னு அந்த வார்த்தையை கேட்டு நம்ம நடந்தோமானா நம்முடைய வழி இடறி போயிடும், நம்முடைய நெருக்கம் மாறாது. ஹல்லேலூயா. அப்பா சொன்னபடியே கீழ்ப்படிந்து நடந்ததுனால ஆண்டவர் அற்புதமாய் தேவைகளை சந்தித்தார். கடனில் இருந்து முழுமையாய் விடுதலையை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தெய்வம். அவர் உண்மையுள்ளவர். அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்ய வல்லவர். நம்ம எங்க போய் நிக்கிறோங்கிறதா முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது ஒரு காரியம் பார்ப்போமா? அதே லூக்கா 24வது அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 24வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. எம்மாவு என்ற கிராமத்துக்கு போகும்போது அங்க வழி நடந்தவர்கள் அவர்கள் பேசிக்கொண்டே போறாங்க. ஒவ்வொன்னா சொல்லி பேசிக்கிட்டே போறாங்க. நேத்து நடந்தது தெரியுமா? இப்படிலாம் செஞ்சாங்க தெரியுமா? அவர் அற்புதங்களை செய்தவர் தெரியுமா? அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க தெரியுமா? ஒவ்வொன்னா பேசிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போறாங்க. அவர் தான் மேசியான்னு நாங்க நம்பினோம். அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, அடக்க பண்ணிட்டாங்க, சொல்லி பேசிக்கிட்டே போறாங்க. ஏசப்பா அவங்களோட கூட நடந்து போறாரு. ஹல்லேலூயா. அப்பாவே கேட்கிறாரு, ஏப்பா நீங்க துக்க முகம் உள்ளவர்களாய் ஒருவருக்கொருவர் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? அப்பாவே கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய துக்கங்களை அறிந்தவர்,
நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்பா பேசிக்கிட்டே போறாரு. அந்த வார்த்தைகளை, வேத வசனங்களை இருதயத்துல வாங்க 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 அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் வேத வசனம் வாசிக்கும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். வேத வாசனங்களை கேட்கும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். அல்லேலூயா. எப்ப எரியும் தெரியுமா? அவருடைய வார்த்தையை முழுமையாய் விசுவாசிக்கும் போது, அந்த வசனத்தின்படி நம்ம நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொன்ன வார்த்தை அதுதான். எப்பா நம்மளோட பேசிக்கிட்டு வந்தார்லப்பா, அவர் சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணினது சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அப்பாவுடைய வார்த்தை அதுதான். நம்ம எங்க போய் நம்முடைய துக்கத்தை சொல்லுகிறோம்? இங்க ஆறுதல் கிடைக்கும், அங்க ஆறுதல் கிடைக்கும், அவங்ககிட்ட சொன்ன ஆறுதல் கிடைக்கும். எங்கேயும் ஆறுதல் கிடைக்காதுங்க. எங்க போய் நின்னாலும் ஆறுதல் கிடைக்காது. எந்த டிவி சேனலை பார்த்தாலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. எந்த ஒரு காமெடி ஷோ பார்த்தாலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. நமக்கு ஆறுதல் தருகிறவர் அவர் ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை அப்பாவிடத்துல சொல்லணுங்க. அவர்தான் நம்முடைய துக்கத்தை ஆற்றுகிற தெய்வம். அவர்தான் நல்ல சமாரியன். அவர்தான் நம்முடைய காயங்களை, உள் காயங்களை கட்டுகிற தெய்வம். நம்மளை விடுவிக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா, ஆமென். அவர் ஒரு நல்ல சமாரியன். நமக்காக பரிதபிக்கிற தெய்வம். இன்னைக்கு ஒரு சாட்சி கேட்டீங்க. நகோமி அக்கா சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆட்டுக்குட்டிகளை அவங்க சொல்லும் போது பிள்ளைகளை சொல்ற மாதிரியே சொன்னாங்க. நல்லா கவனிச்சிங்களா? பிள்ளைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் வித்தியாசமே தெரியல, அந்த அளவுக்கு அக்கா சாட்சி சொன்னாங்க. காரணம் என்ன? மேய்ப்பன் அப்படித்தான் மந்தைகளை மேய்க்கிறார், ஒவ்வொன்றையும் பேரிட்டு அழைக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுப்பாவுடைய கைக்குள்ளான ஆடுகள். அல்லேலூயா, ஆமென். அவர் நம்மளை பிள்ளையா பார்க்கிறாருங்க, பிள்ளையா பார்க்கிறாரு. பிள்ளைக்கு ஒண்ணுனா, பிள்ளை சொணங்குச்சுன்னா அப்பாவுடைய இருதயம் அங்கலாய்க்கும். பிள்ளைக்கு ஒரு கண்ணீர்னா அப்பாவுடைய இருதயம் அங்கலாய்க்கும். அல்லேலூயா. பிள்ளைக்கு ஒரு சோர்வா படுத்தாலே போதும் அப்பாவுடைய இருதயம் அங்கலாய்க்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளையாகிய எலியாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எலியா சோர்ந்து போய் இயேசபேலின் வார்த்தைகளை கண்டு நடுங்கி போய் சூரச்செடி கடியில படுத்து கிடந்தார். ஒரு கெபியில போய் தன்னை ஒளிச்சு கொண்டாரு. அப்பா வருகிறார், தேவ தூதனை அனுப்புறாரு. எப்பா, என் பிள்ளை சோர்ந்து கிடக்கத நான் விரும்பலப்பா, நீ போய் அவனை பலப்படுத்துன்னு சொல்லி தேவ தூதரை அனுப்புறாரு. அவர்கள் வந்தாங்க, அப்பம் கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, பலப்படுத்தினாங்க. பலப்படுத்திட்டு சொன்ன வார்த்தை, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு எனக்கு ஒரு தரிசனம் இருக்குங்க. தரிசனத்தை நோக்கி நம்ம ஓடணும். உங்களை என்னை ஆண்டவர் வேறு பிரிச்சது, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. திட்டம் இல்லாம, தரிசனம் இல்லாம நம்முடைய வாழ்க்கை இல்ல. தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கணும். அல்லேலூயா, ஆமென். இந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானா நம்ம எங்க நிக்கிறோம், எங்க அழுகிறோம், எங்க போய் நம்ம காரியத்தை பகிர்ந்து கொள்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்ம மத்தியில இருக்கிறாருங்க. அப்பா நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. அப்பாவிடத்துல நீங்க முறையிடுங்க. உங்க கண்ணீர் அவருடைய பாதத்துல ஊற்றுங்க. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய துக்கத்தை அவர்கிட்ட சொல்லணும், நம்முடைய பிரயாசங்களை அவர்கிட்ட சொல்லணும், நம்முடைய நிலைமைகளை அப்பாட்ட சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையா வாழணும், ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையா வாழணும். அல்லேலூயா, ஆமென். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் 21 அதிகாரம்
தேங்க்யூப்பா, நன்றி சுவாமி. சோதரமப்பா, சோதரமப்பா. 17வது வசனம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். அல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் அப்பா கேட்கிறாரு. முதலாந்தரம் அவரை பார்த்து கேட்கறது, நீ என்னை அன்பாய் இருக்கிறாயா. ரெண்டாவது அடுத்து கேட்கிறாரு, அப்பா அவங்கள காட்டிலும் என் மேல அன்பாய் இருக்கிறாயா. மூன்றாவது கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா. அல்லேலூயா. நீ என்னை நேசிக்கிறாயா. 3 முறை மறுதளிச்சதுனால 3 முறை அப்பா கேட்டாரு. அல்லேலூயா. ஆமேன். நல்லா கவனிங்க. நம்ம அப்பா மேல அன்பு கூறணும், அவரை நேசிக்கணும், முழு இருதயத்தோட நேசிக்கணும் என்பதுதான் அப்பாவுடைய விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அப்பா உயிர் தெழுந்து வந்த பின்பு சீடர்களுக்கு காட்சி அளித்து அப்பா பேதுருவை மாத்திரம் பார்த்து பேசுறாரு. எப்பா என்னிடத்துல அன்பா இருக்கியாப்பா. எல்லாம் கவனிங்க. இந்த திபேரியா கடல் அருகில நாங்க இஸ்ரவேல் டூர் போயிருந்தப்ப அந்த கடலோரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி இதுதாங்க அந்த இடம்னு காட்டினாங்க. இந்த திபேரியா கடல்னு ஒன்னே எனக்கு அழுகைனால அழுக சரளமா வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னா, என் இருதயத்துல பொங்குச்சு. ஏசப்பா என் கூட பேசுற மாதிரியே இருக்கு. என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா, என்னிடத்துல அன்பா இருக்கிறியா, என்னை நேசிக்கிறியா. நல்லா கவனிங்க. ஒரு அன்புக்காக இயங்குகிற தகப்பன் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா, ஆமேன். என்னதான் நமக்காக ஜீவனை கொடுத்தாலும் கடைசி வரை பாருங்க, ஒரு அன்புக்காக ஏங்குகிறவ, ஒரு அன்புக்காக ஏங்குகிறவ. பிள்ளை என்ன பார்க்காதா, என் கூட பேசாதா. அல்லேலூயா. இந்த ஒரு அன்பு தாங்க. இந்த அன்பு நாளுக்கு நாள் நமக்குள்ள நெருக்கி ஏவணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜொலிக்கணும்னா இந்த அன்புல நம்ம வளரணும். அல்லேலூயா. வேதம் கூறுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அல்லேலூயா. அன்பு வேணுங்க. உலகத்திலையும் நம்ம அன்பு கூறணும். மற்ற ஜனங்களோட பக்கத்துல சகோதர சகோதரிகளோட எல்லாரிடத்துல அன்பு கூறணும். ஆனா மேலான அன்பு ஏசப்பா மேல வைக்கணும். அல்லேலூயா. நம்முடைய நேசத்தை அவர் மேல வைக்கணும். அதிகாலையில எழணும், எழுந்து ஜெபிக்கணும். அப்பா நீங்க என் கூட பேசுங்கப்பா, உங்க முகத்தை பார்க்கணும்பா. கேளுங்க. ஆர்வமா இருக்காருங்க. அவரை போல அன்புள்ள தெய்வம் வேற ஒருவரும் இல்லை. நீங்க துக்கமா இருந்தீங்கன்னா, அழுதீங்கன்னா, உங்க பக்கத்துல வந்து உங்க கண்ணீரை துடைக்கிற தெய்வம், உங்க வேதனைகளை நீக்குகிற தெய்வம், உங்களோட பிரயாசங்களுக்கு தக்க பலனை கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா, ஆமென். அவர் அன்புள்ளவர். நம்ம அன்பின் கிரியைகளை நம்மை வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு நாள் நம்ம வெளிப்படுத்தணும். அதிகாலையில எழும்பணும், நேரப்பட அப்பாவுடைய சமூகத்துல காத்திருக்கணும். அப்பா நீங்க என்னோட பேசுங்கப்பா, நீங்க என்னோட பேசுங்கப்பா, உங்க முகத்தை பார்க்கணும்பா, உங்களோட பேசணும்பா, உங்க வார்த்தையின்படி நான் நடக்கணும்பா. சொல்லுங்க. நீங்க சொல்ல ஆரம்பிக்க 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 ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய பிரசன்னத்தினால உங்களை நிரப்புவா. நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு என்ன காரியம் தேவைனாலும் தேவைகள் எல்லாம் உங்க கைகூடி வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அப்பா உயிர்த்தெழுந்தானா, இன்னைக்கு அப்பா நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா, ஆமென். அப்பா சொன்ன வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்கள் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருப்போமா? கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து
நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது நேச தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது என் நேச தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம் நம்ம பக்கத்தில் அப்பா நிற்கிறாருங்க. இந்த உணர்வோடு கூட நம்ம ஜெபிப்போமா? இந்த உணர்வு வேணும். யாரையும் பார்க்க வேண்டாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற அப்பாவை மாத்திரம் பார்ப்போம். அப்பா பக்கத்தில் வந்து நிற்கிற மகளே, நீ கேளுப்பா, நீ என்கிட்ட கேளுப்பா, என்கிட்ட கேளுப்பா. அப்பா பக்கத்தில் நிற்கிற அப்பாவை பார்த்து பேசுவோமா? அப்பாவை பார்த்து பேசுங்க, இருதயத்தின் ஆழத்துல இருந்து பேசுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்பாடத்துல கேளுங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க கேட்க விரும்புறீங்களா? அப்பாடத்துல கேளுங்க. உங்க கண்ணீரை அப்பாவுடைய பாதத்துல ஊத்துங்க. வேற எங்கேயும் விடுதலை கிடைக்காதுங்க. அப்பாவுடைய பாதத்துல உங்க கண்ணீரை ஊட்டுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அழகை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்லங்க, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நமக்கு மறுவாழ்வு கொடுக்கிற தெய்வம். மரியாதை பார்த்து அப்பா சொன்னா, மரியாதை ஏப்பா அழுகிற, ஏன் அழுகிற, யார தேடுற? உன் பக்கத்தில் நிற்கிறதே நான் தாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் அவர் சமூகத்தில் ஊற்றுவோம். இந்த நாள் ஒரு மாறுதலாய் முடியட்டும். நம்முடைய கண்ணீர் களிப்பாய் மாறக்கூடிய நாள், நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டிய நாள். தாவீது தன்னுடைய நெருக்கத்தின் மத்தியில, மன கிளேசத்தின் மத்தியில, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினார். ஒவ்வொரு காரியத்திலும் நாம திடப்படுத்த கற்றுக்கொள்ளுவோம். வெளியில போய் சொல்லி 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 உங்க பிரச்சனை பெருசா மாறிடக்கூடாது. அப்பாவிடத்துல சொல்லுங்க, அப்பாவுடைய பாதத்துல உங்க கண்ணீரை வடிங்க. உங்களுக்கு விடுதலை உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு நிறைவு வரும். தகப்பனை, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. உயிர்த்தெழுந்த தெய்வம், எங்கள் ஒவ்வொருவர் நடுவிலும் வாசம் பண்ணுகிறவர், ஒவ்வொருவரின் தேவைகளை சந்திங்கப்பா. வந்திருந்த ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.